ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இன்றைய நாளிலும் அதை விசுவாசிப்போம், நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி, உயிர்ப்பிக்கிற இந்த வார்த்தைக்காய் நன்றி, எழுந்து பிரகாசிப்பிக்கிற இந்த வார்த்தைக்காய் நன்றி, அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்குகிற இந்த வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளில் இந்த வார்த்தை எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களை எடுப்போம், வாசிப்போம். யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆமென். அப்ப மிக மிக முக்கியமான காரியம், நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது அது தேவனாகவே செயல்படுகிறதா இருக்கிறது. ஆமென். நாங்கள் பேசும் பொழுது அவருடைய வார்த்தையை, வாக்கு தத்தத்தை நாங்கள் பேசும் பொழுது நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது, இந்த வார்த்தை தேவனாக இருக்கிறது, தேவனாக செயல்படுகிறதா இருக்கிறது. ஆகவே நாங்கள் பேசும் பொழுது எதை நோக்கி அதை பேசுகிறோமோ, ஒரு சுவையினமா இருக்கட்டும், அப்ப தேவ வார்த்தையை நாங்கள் பேசும் பொழுது சுகம் உண்டாயிருப்பதாக என்று நாங்கள் பேசும் பொழுது அது நம்முடைய வார்த்தை அல்ல. ஏனென்றால் அதற்கு தேவையான கிரியையை நம்முடைய வார்த்தை செய்வதை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தை, தேவனாக இருக்கிற அந்த வார்த்தை கடந்து சென்று செய்ய வேண்டியவைகளை செய்கிறது என்ற சிந்தை உடையவர்களாய் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். தேசத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, விடுதலையாக்கப்படுவாயாக, தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்று நாங்கள் பேசும் பொழுது அந்த வார்த்தை தேவனாகவே செயல்பட்டு அங்கே அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறது. ஆமென். அப்ப கவனியுங்கள், அவர்கள் அப்போஸ்தலர்கள் கேட்கிறார்கள், ஜெபத்தை குறித்து ஆண்டவரே நமக்கு கற்றுக்கொடும் என்று சொன்ன பொழுது, கவனிங்கள், அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப பூமி தேவனுடைய ராஜ்யமாய் செயல்படவில்லை என்பதாக அர்த்தம். மாத்திரமல்ல, பூமியை தேவன் இன்னும் என்ன செய்யவில்லை? ஆளுகை செய்யவில்லை. பூமியை ஆளுகை செய்யும்படி மனிதரிடத்திலே கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய சித்தம் பூமியிலே என்ன செய்யவில்லை? நடக்கவில்லை. ஆகவேதான் ஜெபத்தை குறித்து கற்றுத்தாரும் என்று சொன்ன பொழுது இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதில் என்ன சொல்லுகிறார்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்ப கவனிங்கள், தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியை மேற்கொள்ள வேண்டுமானால் நாங்கள் தான் பேச வேண்டும், நாங்கள் தான் வார்த்தையை ரிலீஸ் பண்ண வேண்டும். அப்படி நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிற வார்த்தை தேவனாக நம்முடைய வாழ்க்கையிலே, மற்றவருடைய வாழ்க்கையிலே, தேசத்திலே கிரிகை நடப்பிக்கிறதா இருக்கிறது. ஆமென். அப்ப தேவன் தம்முடைய ராஜ்யத்தை அனுப்புவார் என்று சொல்லவில்லை. தேவனுடைய ராஜ்யம் தானாக வந்து மேற்கொள்ளும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக நாங்கள் பேசினால், ஆமென், நாங்கள் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னார். அப்ப கவனியுங்கள், அவருடைய ராஜ்யம் வருவதற்கு அழுங்கள், குளறுங்கள், கண்ணீர் வடியுங்கள், கெஞ்சுங்கள் என்று அவர் சொல்லாமல் கட்டளையிடும்படி சொல்லுகிறார். அந்த ஜெபத்தை கவனித்து பாருங்கள். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இப்படி சொல்வதே கட்டளை. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல. அப்ப பரலோக ராஜ்யம்
பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய சித்தம் தான் நடக்கிறது. ஆனால் பூமியிலே தேவ சித்தம் நடக்கவில்லை என்பதாக அர்த்தம். ஆகவே இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நாங்கள் பரலோக ராஜ்யம் மேற்கொள்ளும்படி நாங்கள் கட்டளையிடுவோமானால் அந்த ராஜ்யம் வந்து பூமியை மேற்கொள்ளும். அதே சமயம் தேவனுடைய தீர்மானங்கள், தேவனுடைய திட்டங்களும் பூமியிலே நிறைவேறும். அது தேவனுடைய கரத்தில் அல்ல. இதற்கு தேவையான சகலத்தையும் அவர் செய்து முடித்து நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால் தான் சொல்லுகிறார், நம்முடைய நாவின் அதிகாரத்தில் ஜீவனும் மரணமும் இருக்கிறது. அப்ப நாங்கள் ஜீவனை பேசினால், தேசமே செழிப்படைவாயாக, தேசமே ரட்சிப்படைவாயாக, தேசமே தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருப்பாயாக, சுவிசேஷமே இந்த தேசம் முழுவதையும் நிரப்புவாயாக, தேவன் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களே எழுந்து பிரகாசிப்பார்களாக என்று சொல்லி நாங்கள் பேசினால் அவைகள் நிச்சயமாய் நடக்கும். ஆமென். அப்ப தேவ வார்த்தை தேவனாய் இருக்கிறது. ஆமென். அப்ப நன்மை செய்யும்படி, தேவன் நன்மை செய்கிற தேவன், நன்மை உண்டாகும்படி நாங்கள் எந்த இடத்திலெல்லாம் நாங்கள் பேசுகிறோமோ, ஜீவன் உண்டாகும்படி, உயிர்த்தெழுதல் உண்டாகும்படி, சுகம் உண்டாகும்படி, விடுதலை உண்டாகும்படி நாங்கள் எங்கே எல்லாம் பேசுகிறோமோ அந்த வார்த்தை அந்த இடத்திலே தேவனாய் செயல்பட்டு நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் உருவாக்குகிறது, வர பண்ணுகிறது, மேற்கொள்ளுகிறது. ஆமென். ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப வார்த்தையினால் அல்லாமல் எதுவும் உண்டாகவில்லை. ஆகவே எதெல்லாம் இந்த பூமியிலே உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோமோ, ஈவன் எங்களுடைய சரீரத்திலே என்னெல்லாம் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோமோ, சுகம் உண்டாக வேண்டும், சமாதானம் உண்டாக வேண்டும், சந்தோஷம் உண்டாக வேண்டும், தேசத்திலே எழுப்புதல் உருவாக வேண்டும், தேசம் தேவனை அறிகிற அறிவிலே நிறைந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் நினைக்கிறோமோ விரும்புகிறோமோ அதை நாங்கள் பேசும் பொழுது அங்கே உருவாக்கப்படுகிறது, உண்டாக்கப்படுகிறது. ஆமென். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அந்த வார்த்தை மூலமாய் உண்டாயிற்று, வார்த்தை ஆகிய தேவன் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப இந்த வார்த்தை தான் கிரியை நடப்பிக்கிறது. ஆமென். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஆமென். அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வந்ததின் நோக்கம் என்ன? ஒளியாக்குவதற்காக, இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் அகற்றப்பட்டு ஒளியின் பிள்ளைகளாய் நாங்கள் உருவாக்கப்படும்படி செயல்படும்படிக்கே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறார். தேவன் ஜீவனாக இருக்கிறார். ஆமென். மாத்திரமல்ல, நான் உங்களுக்காக மறுபடியும் ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனிங்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்கிறோம், அநேக வேளைகளிலே அநேக காரியங்கள் இருளாக இருக்கிறது. ஆனால் கவனிங்கள், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப இருள் இருக்கிறது, ஆனால் அங்கே தேவனுடைய ஆவியானவரும் இருக்கிறார். அற்புதங்களை செய்யும்படி, அதிசயங்களை செய்யும்படி அவர் எங்கேயோ தூரத்தில் அல்ல, எங்களை விட்டு எங்கேயோ தூரமாக அல்ல, அல்லது இருள் இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு அவர் இருளை பார்த்து பயந்து ஓடிப்போய் ஒளிந்து கொள்ளவில்லை. மாறாக ஆவியானவர் அங்கேதான் இருக்கிறார்.
அப்ப வசனத்தை கவனிங்கள். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப ஆவியானவரும் அங்கேதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்யவில்லை? இவற்றை பார்த்து ஓடி ஒளியவில்லை. மாறாக இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அழைக்கிற தேவன், உருவாக்குற தேவன் அங்கேதான் இருக்கிறார். அநேக வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையில இருள் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, தடைகள், தாமதங்கள், வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், இவைகள் எல்லாம் வரும் பொழுது முதலாவது நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. அப்படி யாராவது இடம் கொடுத்து அவர்களை மேற்கொண்டிருக்குமானால் தேவன் என்ன செய்யவில்லை? எங்கேயோ தூரமா இருக்கவில்லை, அங்கேதான் இருக்கிறார். அவர் எங்கும் இருக்கிற தேவன். ஆமென். ஆகவே அங்கேதான் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பேசுவோமானால், சரியான வார்த்தையை பேசுவோமானால், இருளை குறித்து பேசாமல் ஒளியை பேசுவோமானால், ஒளி நிச்சயமாய் வந்து மேற்கொள்ளும். சுகையினத்தை பற்றி பேசாமல் சுகத்தை பேசுவோமானால், ரட்சிப்புக்கு விரோதமாய் கிரியை செய்கிற காரியங்களை பேசாமல் ரட்சிப்பை பேசுவோமானால், நிச்சயமாய் ரட்சிப்பு பூமியை மேற்கொள்ளும். அல்லேலூயா. கவனியுங்கள், தேவன் எப்படியாய் செயல்படுகிறார் என்று பாருங்கள். இருள் அங்கே இருக்கிறது, ஆனால் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அப்ப தேவன் கட்டளை இடுகிறார். இருள் இருக்கிறது. ஆமென். தேவ வல்லமை, தேவனுடைய ஆவியானவர் அங்கேதான் இருக்கிறார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். அப்ப எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ, தேவனைப் போல தேவ பிள்ளைகளாக நாங்கள் செயல்படுவோமானால், ராஜாவின் பிள்ளைகள் இளவரசர்கள். அப்ப இளவரசர்கள் போல நாங்கள் செயல்படுவோமானால், நாங்கள் நிச்சயமா இருளை பார்த்து விலகி போ, ஒளி உண்டாவதாக. ஈவன் பாருங்கள், இருளை பார்த்து விலகென்று கூட ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லவில்லை. அநேக வேளைகளிலே பிசாசோடு போராடி கொண்டிருக்கிறோம். பிசாசே போ 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 என்று பிசாசை போராடுகிறோம். இருள் இருக்கிறது. தேவன் இருளை குறித்து பேசாமல், இருள் போ என்று சொல்லி இருளோடு யுத்தம் பண்ணாமல், மாறாக ஒளி உண்டாவதாக என்று அங்கே சொல்லுகிறார். ஏனென்றால் ஒளி வரும் பொழுது இருள் தானாக ஓடி போகும். ஆகவே நான் இருளோடு யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருளை போக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம், நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக ஒளியை நினைத்து அது வருவதாக, உண்டாவதாக என்று சொல்லி, மேற்கொள்ளுவதாக என்று சொல்லி நாங்கள் பேசும் பொழுது உருவாக்குற தேவனுடைய வல்லமை அங்கே மேற்கொண்டு எல்லாவற்றையும் உருவாக்குறதாய் இருக்கிறது. ஆமென். அப்ப கவனிங்கள், தேவன் வெளிச்சம் உண்டாவதாக என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப தேவனை போலவே, இயேசு கிறிஸ்துவை போலவே செயல்படும்படிக்குத்தான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீஷர்கள் என்றால் அவரை போலவே செயல்படுவது. அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்கிற காரியங்களை செய்வார்கள், இதை விட அதிகமாகவும். ஆமென். அதை பார்க்கிலும் இன்னும் அதிகமான காரியங்களையும் செய்வார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, தேவனைப் போலவே பேசும்படிக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனைப் போலவே செயல்படும்படிக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இருளை பார்த்து தடைகளையும் தாமதங்களையும் சுவையினங்களையும் போராட்டங்களையும் பார்த்து அதை பற்றி பேசும்படி அழைக்கப்படாமல், அந்த இடத்துல எப்பேற்பட்ட விடுதலை எனக்கு தேவையோ, அதை நான் பேசினால் அது நிச்சயமாய்
மேற்கொள்ளும். ஏனென்றால் அந்த வார்த்தை தேவனாக நீங்கள் பேசுகிற நன்மை, நீங்கள் பேசுகிற சுகம், நீங்கள் பேசுகிற விடுதலை நிச்சயமாய் மேற்கொள்ளும். ஏனென்றால் அதுதான் தேவ சித்தம், தேவ திட்டம். நீங்கள் தேவ சித்தத்தை, தேவ திட்டத்தை பேசுகிறீர்கள். ஆகவே நிச்சயமாய் அவைகள் மேற்கொள்ளும். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் இன்றைக்கு பேசுகிற வார்த்தை வெளிச்சம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, மீட்பு உண்டாயிருப்பதாக, ரட்சிப்பு மேற்கொள்ளுவதாக. ஆமென். 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு வர வேண்டிய விடுதலையை தேவன் நல்லதென்று காண்கிறார். நமக்கு வர வேண்டிய சுகத்தை தேவன் நல்லதென்று காண்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் வர வேண்டும், அதை நல்லதென்று காண்கிறார். ஆமென். அதை தீயது என்று தேவன் பார்க்கவில்லை. நீங்கள் சுகமோடு வாழ்வது நல்லது என்று தேவன் காண்கிறார். ஆமென். நீங்கள் பலத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு வாழ்வது நல்லது என்று தேவன் காண்கிறார். ஆமென். உங்களோடு தேவன் இருப்பது நல்லதென்று தேவன் காண்கிறார். ஆமென். ஆகவே தேவன் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். அதனால்தான் நாங்கள் யோவானிலே பார்க்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் நமக்கு ஒளியாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஆமென். அப்ப இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறாரோ, அவருக்குள் இருக்கிற ஜீவன் நமக்குள்ளே ஜீவனாக, ஒளியாக செயல்பட ஆரம்பிக்கிறது. அந்த ஒளி, கவனிங்க, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. மாறாக இருள் நிர்மூலமாகி போகிறது. அப்ப எந்த நிமிஷம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாரோ, அந்த நிமிஷமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள்கள் எல்லாம் அழிக்கப்பட்டாயிற்று. ஆமென். ஏனென்றால் ஒளி வரும் பொழுது இருளால் அங்கே இருக்க முடியாது, செயல்பட முடியாது, ஒளியை தடுத்து நிறுத்த முடியாது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அப்படியானால் பாஸ்டர், ஏன் நாங்கள் இன்னமும் இருளிலே இருக்கிறது போல எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஏனென்றால் நாங்கள் இன்னும் விசுவாசிக்கவில்லை. என்னத்தை? அவர் ஒளியாக எனக்குள்ளே இருக்கிறபடியினால், அவர் எனக்குள்ளே ஜீவனாக இருக்கிறபடியினால் நான் ஒளியாக இருக்கிறேன். எனக்குள்ளே இனிமேல் இருள் இல்லை. அப்ப பிசாசு பொய்யை சொல்லுகிறான். இல்லை, இருள் இருக்கிறது, இருள் இருக்கிறது என்று சொல்லுகிறதை நம்புகிறோம். அதனால் தான் எல்லாமே இருளாக நமக்கு தோன்றுகிறது. ஆனால் என்றைக்கு நாங்கள் இல்லை, அவர் நமக்குள்ளே ஜீவனாக வந்து விட்டார், ஆகவே நமக்குள்ளே ஒளி இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த நாள் முதல் நம்மால் ஒளியை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒளி நம்மிடத்திலிருந்து பிரகாசிக்க முடியும். நம்முடைய அவவிசுவாசம்தான் என்ன செய்கிறது? நம்மை இருளிலே வைத்திருக்கிறது. ஆனால் நாங்கள் என்றைக்கு சரியாய் நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்றைக்கு பிசாசுக்கு தெரியும், இனிமேல் இந்த சரீரத்திலே, இவர்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாது என்று அவன் அறிந்து நம்மை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது நம்மை விட்டு அவன் ஓடி போகிறவனாய்
இருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் எவ்வளவுக்கு தேவ வசனத்தை அறிந்து தேவ வசனத்துக்கு செவி கொடுத்து அதை விசுவாசித்து செயல்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவனுடைய கிரியைகள் நிர்மூலமாக்கப்படும். ஆமென். ஆனால் அவனுடைய பொய்களை நம்பி இன்னும் தேவன் நம்மத்தியிலே எதுவும் செய்யவில்லை, இன்னும் தேவன் நம்மத்தியிலே இல்லை, நாங்கள் என்னெல்லாம் செய்தால் தேவன் நம்மத்தியிலே வருவார் என்று சொல்லி நாங்கள் தவறாக செயல்படுவோமானால் அல்லது அவவிசுவாசித்து செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண முடியாது. மாத்தாளே மாத்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப விசுவாசிக்கும் பொழுதுதான் இவைகள் நம்மை மேற்கொள்ள முடியும். ஆமென். தேவ மகிமையை நாங்கள் காண முடியும். தேவன் எங்களை விடுதலை ஆக்கி இருந்தும் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளாதவர்களாய் அனுபவிக்காதவர்களாய் நாங்கள் இருப்பதற்கு காரணம் இன்னும் நாங்கள் என்ன செய்யவில்லை, சரியாய் விசுவாசிக்கவில்லை. நாங்கள் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறோம், ஆனால் உண்மையாக விசுவாசிக்கிறோமோ? தேவன் நமக்குள்ள இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருள் கிரியை செய்ய முடியும்? எப்படி பற்றாக்குறை கிரியை செய்ய முடியும்? எப்படி சுகையினம் கிரியை செய்ய முடியும்? இவைகளெல்லாம் பிசாசின் கிரிகைகள். பிசாசின் கிரிகைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் புறப்பட்டு வந்தார். அப்ப அழிச்சிட்டாரா? அழிக்கலையா? அவர் நமக்குள்ளே வந்த பிறகும் பிசாசின் கிரியை இருக்குமானால் இன்னும் அழிக்கவில்லை என்பதாக வல்லவா தோன்றுகிறது. அவர் அழித்து விட்டார், ஆனால் அதை விசுவாசிப்பேனானால் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆனால் மாத்தாளை போல, இல்லை ஆண்டவரே, இந்நாருமே ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, அந்த கற்களை புரட்ட வேண்டாம், புரட்டினால் நாரும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சிந்தைகளை மாற்றினால், அவர் செய்து முடித்ததை வைத்து எங்களுடைய சிந்தைகள் மாற்றப்படுமானால் எல்லாமே மாற்றப்படும், எல்லாமே சரியாய் செயல்பட ஆரம்பிக்கும். வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகுக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், இருப்பீர்கள் அல்ல. கவனிங்கள் பிரியமானவர்களே, தயவு செய்து இது இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா என்பதை குறித்து பாருங்கள். நீங்கள் உலகுக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். இப்பொழுதே மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்ப கவனியுங்கள், அவர் ஒளியாக நமக்குள்ளே வந்த பிறகும் நாங்கள் மூடி, விசுவாசம் என்ன மூடியினால் மூடி வைத்திருக்கிறோம். அதனால் வீடு முழுவதற்கும் சரீரம் முழுவதற்கும் அந்த ஒளி பிரகாசிக்க முடியாமல் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது. விளக்கை கொளுத்தி, அப்ப விளக்கு எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு, அதே வீட்டுலதான் இருக்கு, அதே அறையில தான் இருக்கு. ஆனால் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல், விசுவாசம் என்னும் மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்ப வீடு முழுவதையும் என்ன செய்யுமாம்? அந்த வெளிச்சம் மேற்கொள்ளும். வீடு முழுவதையும் வெளிச்சம் மேற்கொள்ளுகிறபடினால் இருள் அந்த இடத்தை விட்டு ஓடிப்போ. அல்லேலூயா. ஆனால் இப்பொழுதோ அநேகருடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்றால், தேவன் ஒளியாக இருந்தும், தேவன் உயிர்த்தெழுதலாய் இருந்தும் இன்னமும் என்ன செய்யவில்லை? அந்த வல்லமை, அவருடைய ஒளி இன்னும் மேற்கொள்ள முடியாதபடிக்கு விசுவாசம் மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய வெளிச்சத்தை காண்போம். ஆமென்.
விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல். அப்ப யாருடைய பிழை என்று சொல்லுகிறார்? நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம், மூடி வைக்காதே என்று சொல்லுகிறார். மூடி வைக்காமல் விளக்கின் தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் கவனிங்கள், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு, தேவன் உங்கள் மூலமாய் கிரிகை செய்கிறதை கண்டு, உங்கள் மூலமாய் தேவ வல்லமாய் புறப்பட்டு போய் மற்றவர்களை குணமாக்குறதை கண்டு, நற்செய்தி உங்கள் மூலமாய் அறிவிக்கப்படுகிறதை கண்டு, உங்கள் மூலமாய் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறதை கண்டு, விடுதலை கிடைக்கிறதை கண்டு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். அப்ப தேவன் என்னோடு இருக்கிறார். தேவன் எனக்கு சகல வல்லமைகளையும் வரங்களையும் கொடுத்திருக்கிறார். தேவன் என்னை, என்னுடைய குடும்பத்தை முழுமையாய் விடுதலையாக்கி இருக்கிறார், பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் நாங்கள் செயல்பட முடியாது. விசுவாசித்தால் நிச்சயமாய் நம்மால் செயல்பட முடியும். ஆமென். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். அல்லேலூயா. அப்ப தேவன் வாசமாய் இருக்கிறாரா பிரியமானவர்களே? அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படி நீங்கள் விசுவாசித்தால், அவரோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டார், கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அப்ப நம்மோடு தான் இருக்கிறார், நம்முடைய சரீரத்துல தான் இருக்கிறார். இன்றைக்கு அதை விசுவாசிப்போம், நிச்சயமா அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண்போம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்து முடித்து ஒரே பலியினால் எங்களை பூரணமாக்கினதற்காக நன்றி. மாத்திரம் அல்ல, எங்கள் மத்தியிலே, எங்களுக்குள்ளே என்றென்றைக்கும் வாசம் பண்ணுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவியானவர் ஆதி ஆகமத்திலே இருள் இருந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருந்த, தண்ணியின் மேல் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த அதே ஆவியானவர் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய சரீரத்தில இருந்த எங்களுடைய சரீரங்களை, எங்களுடைய சூழ்நிலைகளை, எங்களுடைய எதிர்காலங்களை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். ஆகவே இன்றைய நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. அவருடைய ஆவியாத்துமா சரீரம், அவர்களுடைய சூழ்நிலைகள், அவர்களுடைய எதிர்காலம் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவதாக. உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுதே மேற்கொள்ளுவதாக. நானே உயிர்த்தெழுதல் என்று சொன்னேன். அந்த வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும், ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும், ஒவ்வொரு குடும்பங்களையும் உயிர்ப்பிக்கட்டும், ஒவ்வொரு ஊழியங்களையும் உயிர்ப்பிக்கட்டும். தேசங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய வல்லமையினாலே நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதே வசனங்களை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கருத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் நாளே திரும்பமாக சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தார். கர்த்தர் தாமே அவருக்கு கூட எடுத்து வரப்பட்ட செய்திகளை, வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஊழியரையும் இணைந்து கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர்